இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா, சமயபுரத்திலேயே ஃபேமஸான ஒரு சின்ன டிஃபன் கடைக்கு தான் வந்திருக்கோம். இதான் வந்து பாய் கடை தான் வந்து சமயபுரத்திலே ரொம்ப ஃபேமஸான கடை. பாருங்க, பாய் கடையில என்னென்ன டிஷ் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி கடை முன்னாடியே எழுதி வச்சிருக்காரு. பாருங்க. பாய் சமயபுரம் கூத்தூரா பாய்? பாய் கடை வந்து எங்க இருக்குன்னா, சமயபுரம் கூத்தூர்ல இருக்கு. கடையில பாய் இருக்காரு. பாய்ட்ட கேட்போம். பாய், உங்க கடையில சாப்பிட என்னென்ன பாய் கிடைக்கும்? காலையில சுட சுட இட்லி கிடைக்கும். ஓகே பாய். தோசை இருக்கு, பூரி இருக்கு, பொங்கல் இருக்கு, வடை இருக்கு, சுண்டல் இருக்கு. ஓகே பாய். எல்லாமே நாங்க வந்து வீட்டுல செஞ்சுதான் எடுத்துட்டு வந்து இங்க பண்றோம். ஓகே பாய். எல்லாமே வந்து நாங்க வந்து தரமா இருக்கும். மக்களுக்கு எதுவும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு நாங்க வந்து தரமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பாய் சொல்றதை கேட்டீங்கனாலே தெரியும் எவ்வளவு தரமா சரின்னு சொல்றாரு. வாங்க உள்ள என்னென்ன வச்சிருக்காருன்னு போய் பார்ப்போம். பாய் அப்படியே கொஞ்சம் உங்களோட டிஷ் எல்லாம் கொஞ்சம் கையில காமிக்கிறீங்களா பாய்? இட்லி இருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க பாய். பாய் கடையில வந்து நல்லா சுட சுட இட்லி இருக்கு பாருங்க. மதுரை மல்லியே பாய் கடையில கண்டிப்பா தோத்து போயிடும், அவ்வளவு பஞ்சு மாதிரி இருக்கு. பாய் அடுத்து உங்களுக்கு என்ன பாய் இருக்கு? பூரி இருக்கு. பூரியா பாய்? இங்க பாருங்க, அடுத்து பாய் கடையில வந்து பூரி இருக்கு. பூரி எல்லாம் பாருங்க எவ்வளவு பொன்னிறமா இருக்கு. இந்த பூரியை பார்த்தோட்டி சாப்பிடணும்னு தோணும், அவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். பாய் அடுத்து உங்கள்ட்ட என்ன பாய் இருக்கு? பாய் பாய் அந்த சட்னி காட்டுங்க பாய். பூரி மசாலா பாய் கடை வந்து நம்ம வந்து லேட்டா வந்துட்டோம், அதனால வந்து பாதி டிஷ் முடிஞ்சிருச்சு. இது என்ன பாய்? பூரி மசாலா. பூரி மசாலா. இங்க பாருங்க, இந்த அளவு திக்கா வந்து சமயபுரத்துல யாருமே தர முடியாது. இங்க பாருங்க எவ்வளவு திக்கா வச்சிருக்காங்கன்னு. பாய் அடுத்து என்ன பாய்? கார சட்னி இருக்கு, தேங்காய் சட்னி இருக்கு. இங்க பாருங்க, பாய் கடையில வந்து நம்ம வந்து வீடியோ எடுக்க வந்தது ஒரு 9 மணிக்கு மேலதான் வந்தோம். எல்லா டிஷ்ஷும் முடிஞ்சிருச்சு. இது கார சட்னியா பாய்? பாருங்க கார சட்னி எவ்வளவு திக்கா வச்சிருக்காங்கன்னு பாருங்க. பெரிய பெரிய ரெஸ்டாரண்டே கண்டிப்பா பாய் கடையில தோத்து போயிரும். பாய் அடுத்து இது என்ன பாய்? தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னியா பாய்? பாருங்க தேங்காய் சட்னி வந்து இவ்வளவு திக்கா எங்கேயாவது தராங்க பாருங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு திக்கா இருக்குன்னு பாருங்க. பாய் அடுத்து வந்து வேற என்ன பாய்? பொங்கல் முடிஞ்சு, சுண்டல் முடிஞ்சிச்சு. பாய் கடையில வந்து பொங்கலும் முடிஞ்சிச்சு, சுண்டலும் முடிஞ்சிச்சான். பக்கத்துல ஒரு கஸ்டமர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். ஐயா கடையில பாய் கடையில எவ்வளவு நாளா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? நான் வந்து பிஹெச்எல் ரிட்டையர்டா 2018. ஓகே பாய். பிறகு இங்கதான் காலையில டிஃபன் பண்ணுவேன். நம்ம வீட்டுல சாப்பிடுற மாதிரி இருக்கும். வீட்டுல சாப்பிடுற மாதிரி இருக்குமாயா? யாராவது இந்த சமயபுரம் சைடு வந்தாங்கன்னா பாய் கடையில சாப்பிட சொல்லலாமாயா? வர வண்டியில சமயபுரம் கூத்தூர் வர்ற பஸ் ட்ரெயின் விட்டு இறங்கினா கூத்தூர் தான் டிஃபன். ஓகே பாய். அண்டர் கிரவுண்ட்ல நுழைஞ்சு லெப்ட்ல கட் பண்ணும்போது ரைட்ல இந்த கடை இருக்கு. ஓகே பாய். யாராவது இந்த சமயபுரம் கோயில் பாத யாத்திரை யாராவது போனாங்கன்னா அவங்க வந்து இந்த கடையில சாப்பிட்டு பார்க்க சொல்லலாமாயா? சாப்பிட சொல்லுங்க. நல்லா இருக்காயா? நல்லா இருக்கு. ஓகே, இந்த கஸ்டமர் சொல்றதை கேட்டீங்கன்னாலே தெரியும் எல்லாமே நல்லா டேஸ்டா இருக்குன்னு ஐயா சொல்றாரு. இல்ல சாம்பார்லாம் வந்து நம்ம வீட்டுல பருப்பெல்லாம் வந்து கொஞ்சம் தரமாவே போடுறாங்க. பருப்புலாம் நல்லா தரமாவே போறாங்களா? இடத்துல இந்த வளவளப்பு இருக்குங்களா? ஆமாங்க ஐயா. ஐயா சொல்றதை கேட்டீங்கன்னாலே தெரியும் நம்ம வந்து இந்த கடைக்கு ரிவ்யூ கொடுக்கணும் அவசியமே இல்ல. இங்க கடையில சாப்பிடுற கஸ்டமரே ரிவ்யூ கொடுக்குறாங்க பாருங்க. பக்கத்துல அப்படியே இன்னொரு கஸ்டமர் சாப்பிட்டுட்டு இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். அண்ணே இந்த கடையில இட்லி தோசை எல்லாமே நல்லா இருக்குமாண்ணே? இட்லி வீட்டுல சுடுற இட்லி மாதிரி இருக்குண்ணே. ஓகேண்ணே. நல்ல மெதுவா, ஓகே, நல்ல குவாலிட்டியா இருக்கு. சாம்பார் நல்லா இருக்கு. சாம்பார் நல்லா இருக்கானே? சாம்பார் அருமையா இருக்கு. ஓகேண்ணே. வீட்டு முறைப்படி இருக்கு. கொஞ்சம் நான் ரெகுலரா சாப்பிடுறேன். ரெகுலரா சாப்பிட்டு இருக்கீங்களா? ஆமா. ஓகேண்ணே. கட்டட பணியாளர்களுக்கு இங்க இருந்து வாங்கிட்டு போறேன். கட்டட பணியாளருக்கு இங்க இருந்து வாங்கிட்டு போறீங்களாண்ணே? ஓகேண்ணே. ஐயா சொல்றதை கேட்டீங்கனாலே தெரியும் கட்டட பணியாளருக்கு ஐயா வந்து இங்க இருந்தா வாங்கிட்டு போறாராம். ஆனா இந்த கடையில உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னதுண்ணே? எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்குமாண்ணே? ஐயா சொல்ற பேச்ச கேட்டீங்கனாலே தெரியும் எல்லாமே நல்லா தரமா இருக்குன்னு சொல்றாரு. வாங்க பாப்போம். அது இல்லாம ஐயாவுக்கு வந்து சட்னி சாம்பார் எல்லாமே வச்சிருக்காங்க பாருங்க. இதுவும் எல்லாமே வந்து எதுவுமே கலப்படம் ஒண்ணுமே இல்ல. எல்லாம் வந்து தேங்காய் சட்னினா தேங்காய் வந்து அவ்வளவு முதக்குது. இது வந்து தக்காளி சட்னி பாருங்க. இவ்வளவு திக்காலாம் வந்து கண்டிப்பா எங்கேயுமே தர மாட்டாங்க. இது சாம்பாரு பாருங்க. பக்கத்துல வந்து அக்கா வந்து தோசை போட்டுக்கிட்டு இருக்காங்க, பாப்போம். அக்கா உங்க கடையில தோசை எவ்வளவுக்கா? 35 ரூபாயாக்கா? ஓகேக்கா. ஓகேக்கா. நிறைய கடையில பாத்திருப்பீங்க மைதாலாம் கலந்து நல்லா மொறுமொறுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் பாய் கடையில வந்து எதுவுமே கலப்படம் கிடையாது. எல்லாமே உள்ளது உள்ளபடி இருக்கு. இது என்னக்கா ஆயிலாக்கா? ஓகேக்கா. இங்க பாருங்க தோசையும் நல்லா பெருசா இருக்கும். 35 ரூபாய்க்கு கண்டிப்பா ஒருத்து. பெரிய பெரிய கடையில போனீங்கன்னா கண்டிப்பா வந்து 40 ரூபா 50 ரூபாய்க்கு மேலதான் வைப்பாங்க. பால் பண்ணையில சாப்பிட்டேன். இந்த கஸ்டமர் ஏதோ சொல்றாரு. ஐயா இல்லங்க ஐயா, பால் பண்ணைகிட்ட சாப்பிட்டேன். ஓகேயா. 60 ரூபா வாங்கினாங்க. பாருங்க ஐயா வந்து சொல்றதை கேளுங்க. ஐயா வந்து வேற கடையில சாப்பிட்டு இருக்காராம்.
60 ரூபா அங்க வாங்கினாங்களாம். ஆனா வந்து பாய் கடையில வந்து வெறும் 35 ரூபா. 35 ரூபாய்க்கு எவ்வளவு முருகலா இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கே தெரியும் வெளியில தோசை எல்லாம் வெளியில போனா அதே மாதிரி உங்க ஊர்ல எவ்வளவுக்கு எவ்வளவு விக்கிறாங்கன்னு தோசை விக்கிறாங்கன்னு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. கடை வந்து சின்ன கடை தான். ஆனா டேஸ்ட் வந்து நல்லா தரமா இருக்கு. பாருங்க தோசையும் எவ்வளவு முருகலா இருக்குன்னு பாருங்க. பாருங்க அந்த கஸ்டமர் வந்து செம்மையா சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து டேஸ்ட் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கிறப்ப வந்து 4 இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அடுத்து ஒரு தோசை சாப்பிடறாருன்னா கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு கடையில நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா இல்லைன்னா திரும்பி போயிருவோம். ஆனா இந்த கடையில அவர் சாப்பிட்டுட்டு இருக்காருன்னா நீங்களே புரிஞ்சுக்கணும் கடையில எவ்வளவு டேஸ்ட் இருக்குன்னு. பாருங்க நான் வேற எங்கேயும் சாப்பிட முடியாம வீட்டுக்கு போயிருவேன். ஐயா புரியல என்னங்க ஐயா? திரும்பி அதை மட்டும் சொல்லுங்க ஐயா. இப்ப சொன்னீங்களே எதுவும். நான் பிஹெச்எல் வந்து எங்க கேண்டீன்ல தான் சாப்பிடுவேன். ஓகே ஐயா. இப்ப ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு தவிர்க்க முடியலன்னா பாய் கடைக்கு வந்துருவேன். பாருங்க ஐயா சொல்றது பாருங்க. ஐயா முகத்துல ஒரு புன்னகையோட சொல்றாரு. அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த கடை தரமா இருக்கும். நம்ம வந்து இந்த கடை வீடியோ வந்து ஃபுல் வீடியோ கூடிய சீக்கிரத்துல போட்டுருவோம். நீங்க கடையில பாருங்க வேலைக்கு போறவங்க ஸ்கூல் போறவங்க எல்லாமே இருக்காங்க பாருங்க. பாயோட கடை கரெக்டா எங்க இருக்குன்னா இந்த கூத்தூர் சர்வீஸ் ரோட்ல அப்படியே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் பிரியாணி சென்டர் அப்படின்னு சொல்லி பாய் கடை வச்சிருக்காரு. யாராவது மணச்சநல்லூர், சமயபுரம், திருச்சி, டோல்கேட்டு இல்ல வெளியூர் எங்க இருந்து பார்த்தாலும் சரி சமயபுரம் வந்தீங்கன்னா பாய் கடையில ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதே மாதிரி பாய்கிட்ட போயிட்டு கடை லொகேஷன் கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம். கடையில பாய் இருக்காரு. பாய்கிட்ட கரெக்டா எக்ஸாக்ட் லொகேஷன் எங்கன்னு கேட்போம். பாய் கரெக்டா உங்க கடை எங்க இருக்கு பாய்? அதே மாதிரி வந்து வெளியூர்ல இருந்து வந்தாலுமே உங்க கடைக்கு கொஞ்சம் ஈஸியா வர மாதிரி வழி சொல்லுங்க பாய். என் கடை வந்து நேஷனல் ஹைவேலயே டோல்கேட்டை தாண்டினது பாலம் ஏறி இறங்குனதையும் ஓகே பாய். இறக்கத்துலயும் எங்க கடை இருக்கு. காமாட்சம்மலுக்கு முன்னாடியே எங்க கடை இருக்கு. ஓகே பாய். சரிங்களா? நாங்க வந்து வீட்டு உணவகம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே பாய். எங்க கடையில வந்து காலையில வந்து டிஃபன் வந்து காலையில இட்லி, தோசை, பொங்கல், பூரி, வடை, சொண்டுலோட இருக்கும். நைட்ல இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, பிரியாணி, குஸ்கா, சிக்கன் கிரேவி ஓகே பாய். இதெல்லாம் அனைத்தையும் கிடைக்கும். ரெண்டாவது இலையில தான் நாங்க வந்து டிஃபன். பாருங்க பாய் சொல்றது வந்து இதுதான் உண்மையான பேச்சு. பாய் வந்து இலையில தான் தராரு. வெளியூர் கடையில போனீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்லே அந்த சில்வர் பேப்பர்ல தான் தராங்க. ஆனா பாய் வந்து இலையில தர்றது ரொம்ப தனித்துவமான செயல். கண்டிப்பா வந்து இந்த சின்ன கடையில வந்து இலையில தர்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இலையே வந்து 5 ரூபாய் போகும். பாருங்க கூட்டமும் நீங்க எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. நம்ம வீடியோ எடுக்கிறப்ப எவ்வளவு கூட்டம், இப்ப வீடியோ எடுத்து முடிக்கிறப்ப எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு பாருங்க. மெயினா வந்து பாய் வந்து இந்த இலையில தான் கொடுக்குறாரு. பெரிய பெரிய கடையில பாத்தீங்கன்னாலே தெரியும் சில்வர் பேப்பர், சில்வர் தட்டு இது மாதிரிதான் தருவாங்க. ஆனா பாய் இலையில தர்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். எங்க கடையில வந்து சமயபுரத்துல வரவங்க என் கடையில வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மக்கள் சொல்றதுல நாங்க விரும்புறது. ஓகே பாய் சொல்ற பேச்ச கேட்டீங்கன்னா தெரியும். பாய் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்கிறாரு. கண்டிப்பா வந்து சமயபுரம் சைடு இருந்து டோல்கேட் யாராவது வந்து பாத்தீங்கன்னா பாய் கடையில எப்படி இருக்குன்னு பாத்துட்டு சொல்லுங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய் பாய் பாப்போம் பாய். பாய். ஓகே பாய்.